ஒரு பேரண்டிஃபைட் சைல்டு அப்படின்னா என்ன? எனி சைல்டு ஹூ டேக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ரோல்ஸ் ஆஃப் அன் அடல்ட். ஒரு பேரண்ட்டோ ஒரு அடல்ட்டோ ஒரு ஃபேமிலியில் இருக்காங்க, ஆனால் அவங்களால அந்த ரோல் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. பட் இந்த சைல்டை சப்ஸ்டியூட் பண்ணதுன்னா அந்த சைல்டு தான் நம்ம பேரண்டிஃபைட் சைல்டு அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன ரொம்ப பிலீவ் பண்ணுவாங்கன்னா, நான் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும், என்னுடைய பொறுப்பு தான் டு ஃபிக்ஸ் எனி திங் அண்ட் எனிபடி அப்படிங்கிறது அவங்களோட பிலீஃப் சிஸ்டமாகவே இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருந்தாலும், டிப்ரெஷன் இருந்தாலும், ஆங்ஸைட்டி இருந்தாலும், தே கீப் இட் அ சீக்ரெட் அண்ட் தே கான்ஸ்டன்ட்லி வெயிட் ஃபார் சம்படி டு கம் அண்ட் ரெஸ்கியூ தெம். அந்த ஒரு பர்சன் வந்து எனக்காக அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, என்னோட ஃப்ளாஸோட அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, தே கீப் வெயிட்டிங். இந்த டெஸ்பரேஷனால தே ஆர் நாட் ஏபிள் டு ஐடென்டிஃபை பீப்புள் வித் ரெட் ஃபிளாக்ஸாக இருக்கட்டும். ஒருத்தர் பேர் மினிமம் கொடுத்தாலே அவங்களுக்கு அது மோர் தென் இனஃபாக இருக்கும். பிகாஸ் ஷீ ஸ்டில் ஆர் தே ஆர் ஸ்டில் த சைல்ட் தட்ஸ் லாங்கிங் ஃபார் தட் லவ் ஃப்ரம் த பேரண்ட். இந்த பேரண்ட்ஸ் அப்ரூவலோட இல்லாமல் அந்த குழந்தை வளர்றதுனால அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஸ்கில் செட் என்னவா இருக்கும்னா, ஒரு டிஸ்ஃபங்க்ஷனில் நான் எப்படி சர்வை பண்ண முடியும், ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல நான் பாட்டுக்கு போட்டுட்டு போயிட்டே இருக்க முடியுங்கிறது